ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அழகழகு சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னா, மதி வந்து வீட்ட விட்டு கிளம்ப பார்ப்பாங்க. அப்ப அவங்க அப்பா மயங்கி கீழ விழுந்துருவாரு. அப்ப போய் என்ன பண்றாங்க, அவர கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. சேர்த்த உடனே டாக்டர் என்ன சொல்றாரு, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்ற மாரி சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 70,000க்கு போய் கட்டிட்டு வாங்கன்னு சொல்லி மருந்து இதெல்லாம் வாங்குறதுக்காக ஒரு சீட்டு ஒண்ணு குடுத்துடுறாங்க. அது கூட காசு இல்லாம மதி வந்து அப்படியே தயங்கி நிக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாரு, அந்த இடத்துல தங்கராஜ் வராரு. தங்கராஜ் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த காச அவரு கட்ட சொல்லிட்டு டாக்டர் கிட்டயும் பேசுறாரு. டாக்டர் வந்து ஆஞ்சியோ பண்ணணுன்ற மாரி சொல்றாரு. அப்போ இவரு என்ன சொல்றாருன்னா, "எல்லா செலவும் நானும் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு, "நீங்க 3 நாள் கழிச்சு ஆஞ்சியோ பண்ணுங்க. இப்போதைக்கு ஊசி மட்டும் போடுங்கன்ற" மாரி சொல்லிடுறாரு. அப்படியே என்ன பண்றாருன்னா, மதியம் அவங்க அம்மாகிட்ட வந்து, "நீங்க பொண்ண கூட்டு வந்து மண்டபத்துல விடுங்க. அவரு சரியாயிருவாரு. ஊசி போட்டு இப்போதைக்கு அனுப்பிருவாங்க. மத்த இது எல்லாமே நானே பார்த்துக்கிறேன். அவருக்கு ஆப்ரேஷன் முதற்கொண்டு எல்லாமே நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்லி தங்கராஜ் என்ன பண்ணுவாரு, மதியம் அவங்க அம்மாவ பேசி எப்படியோ கன்வின்ஸ் பண்ண வச்சுருவாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மதி அவங்க அம்மா வந்து மதி கிட்ட கெஞ்சுவாங்க ரொம்ப. "கல்யாணம் பண்ணிக்கோ." மதி வந்து முடியவே முடியாதுன்னுவாங்க. அவங்க அம்மா கால்லலாம் விழுந்து கெஞ்சி அந்த கல்யாணம் ஒரு வ ஒரு ஒரு வழியா சம்மதிக்க வச்சுருவாங்க. மறுநாள் காலையிலயும் ஆயிடும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, மதிய கூட்டு மண்டபத்துக்கு எல்லாருமே வந்துருவாங்க. மதி அப்பா, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்தோனே ரொம்ப மதிக்கு வந்து ஒரு மாரி ஷாக்கிங்லேயே இருப்பாங்க. ஏன்னா, அவங்க அம்மா சொல்லி வற்புறுத்தி தானே கல்யாணத்துக்கே ஒத்துக்கிறாங்க. அவங்க அம்மா கால்லலாம் விழுந்ததெல்லாம் நெனச்சு யோசிச்சு அப்படியே ஒரு மாரி அதிர்ச்சியாவே வராங்க. அப்போ மலரு, அவங்க ரேவதி எல்லாருமே வந்து வாசல்ல பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் தங்கராஜ் தான் வரவேற்று எல்லாம் உள்ள கூட்டிட்டு போறாங்க மண்டபத்துக்கு. அப்போ அ மதியும், மலரும் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு மலர் சொல்வாங்க, "நான் உங்கள கோவில்ல பார்த்துருக்கேன்" அப்படின்னும்போது, மதி வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. மலர் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. "சுரேஷ நீங்க தப்பா நினைக்காதீங்க. நல்ல பையன் தான். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவரு உங்கள நல்லா பார்த்துப்பாரு. நானும் உங்கள நல்லா பார்த்துப்பேன்" அப்படி இப்படின்னு ரேவதியும், மதியும், மலரும் சொல்றாங்க. ஆனா மதி வந்து எதையுமே காதுல வாங்காத மாரியே அப்படியே ஒரு மாரி ஷாக்கிங்லேயே அப்படியே இருக்காங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்குன்னு கொஞ்சம் போடுவாங்க பார்த்தீங்களா? அதில என்ன பண்றாங்கன்னா, இந்த பக்கம் அ சுரேஷும் அழுவுறான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மதியும் அப்படியே அழுதுகிட்டே தான் ரெடி ஆகுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆயிடுது. சுரேஷ் வந்து தாலியே கட்டிர்றாரு. அப்படியே முடிக்கிறாங்க. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. இதுக்கப்புறம் மதியோட வாழ்க்கை எப்படி போகும்? இவர் வந்து டார்ச்சர் பண்ணுவாரா சுரேஷு? இல்ல எ கோவத்தெல்லாம் விட்டுட்டு மதிய ஏத்துக்கிட்டு வாழ்வாரா? உங்களோட கருத்துக்கள என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாய்.